பிரார்த்தனை. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்குல் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். கீதையில் 13வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம். நல்ல காற்று வீசத்தின செய்யும். நாலாவது ஸ்லோகம் பதச்சேதம். ரிஷிபிஹி 13ல் 4வது ஸ்லோகம். 3 ஸ்லோகம் போன வகுப்பில் பார்த்துருக்கோம். ரிஷிபிஹி பகுதா கீதம் छंदोभिः विविधैः पृथक् ब्रह्मसूत्र पदैः च एव हेतुमद्भिः विनिश्चितैः. ரிஷிபிஹி அதுக்கு அடுத்தது கடினமான உச்சரிப்பு வராததுனால அது இர்ன்னு மாறிடும், விசர்க்கம். அந்த கீதம் வரக்கூடிய அனுஸ்வாரம் இம்மு ஷாவோட சேர்ந்து இஞ்சுன்னு மாறும். நம்ம சேர்த்து படிக்கிறதா இருந்தா நாம் அந்த இடத்துல மூச்சு எடுக்கிறோம், அதனால அப்படியே படிச்சுக்கலாம். சந்தோபிஹி அடுத்தது கடின எழுத்து வராததுனால அதுவும் இர்ரா மாறுது, விசர்க்கம். அப்போ ரிஷிபிர் பகுதா அப்படின்னு மாறும், சந்தோபிர் விவிதைஹி அப்படின்னு மாறும். அடுத்தது விவிதைஹி விசர்க்கம், அடுத்தது பா வர்றதுனால அது உதடு ஒட்டாத பாவா மாறும். அப்போ விவிதை பிருத்தக் அல்லது விவிதைஹி பிருத்தக், இப்படி 2 விதமாகவும் அந்த இடத்துல சொல்லலாம். நாம முதல் விதத்தில் தான் சொல்ல போகிறோம். அடுத்தது பிரம்மசூத்திர பதைஹி விசர்க்கம், அடுத்தது சா வருது, அதனால அது இஷா மாறும். நம்ம போன வகுப்பில் பார்த்தோம், சாவினுடைய வரிசையில் இருக்கக்கூடிய உச்சரிப்பு இஷ், அந்த இஷா மாறிடும். அடுத்தது ச ஏவ சேரும்போது சைவன் மாறும், எல்லாம் சேரும்போது பிரம்மசூத்திர பதைச்சைவ அப்படின்னு மாறும். ஹேத்து மத்பிஹி விசர்க்கம், அடுத்தது கடின எழுத்து வராததுனால இர்ன்னு மாறிடும். அப்போ ஹேத்து மத்பிர் வினிஷ்சிதைஹி அப்படின்னு மாறும். சேர்த்து படிக்கும்போது ऋषिभिर्बहुधा गीतं
ऋषिभिर्बहुधा गीतम् छन्दोभिर्विविधैः पृथक् छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः हेतुमद्भिर्विनिश्चितैः ऋषिभिर्बहुधा गीतम् छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. நம்ம போன வகுப்பில் க்ஷேத்ரன் க்ஷேத்ரஜன், ஷரீரங்கள் அதை அறிகிறவன், அப்படி ரெண்டா இருக்கிறாங்க. அதில் க்ஷேத்ரஜன் அப்படிங்கிறது பகவான் தான். அதாவது எந்த சைத்தன்யம் அறிவு உணர்ந்து கொள்கிறதோ தெரிந்து கொள்கிறதோ அது ஒன்று தான், அது பகவான். ஆனால் அறிந்து கொள்ளக்கூடிய பொருட்கள் பலதாக இருக்கலாம், அதெல்லாம் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பல்வேறு விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கு பின்னாடியும் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒன்று தான். அதே மாதிரி பல்வேறு விதமான சரீரங்களுக்கு பின்னாடி க்ஷேத்ரஜன் அப்படிங்கிறது ஒருத்தன் தான் அப்படின்ட்டு பகவான் சொல்லியிருந்தாரு. இதை பற்றி எதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற விவரம் இங்கே சொல்கிறார். ரிஷிபிகி பகுதா கீதம், ரிஷிகளால் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷிகளுடைய வாக்கியங்கள் தான் வேதங்கள். சந்தோபிகி விவிதைகி பிரதக்கு, வேதங்கள். சந்தஸ் அப்படின்னா இந்த இடத்துல வேதங்கள், பொதுவாக செய்யும்னு அர்த்தம். இந்த இடத்துல அது வேதங்களை குறிக்குது. வேதங்கள்லையும் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. ரிஷிகளால் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கு, வேதங்களால் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கு. பல விதமான பல தடவை பல முறைகளாக சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திர பதைச்சைவ, இந்த இடத்துல பிரம்மசூத்திரம்ங்கிறது, பிரம்மசூத்திரம் ஒரு நூலே உண்டு, வியாசர் எழுதுனது. அந்த நூலை குறிக்கல, பிரம்மத்தை பற்றி சூத்திர வடிவு சொல்லக்கூடிய வாக்கியங்கள். உதாரணத்துக்கு அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரஜானம் பிரம்ம, மகா வாக்கியம் நம்ம சொல்லுவோம் சமய புக்கில் உயர்நிலையில எல்லாம் வரும். அதை மாதிரி எந்த ஒரு வாக்கியம் பிரம்மனும் ஜீவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுமோ அதெல்லாமே பிரம்மசூத்திர வாக்கியங்கள் சொல்லலாம். அந்த வாக்கியங்கள் இதெல்லாமே ஹேதுமத்பிஹி, காரண காரியங்களோட, சும்மா போகிற போக்கில் எதையாச்சும் சொன்னோம் வளரணும் அந்த மாதிரி இல்லை. எல்லாம் காரண காரியங்களோட அறிவியல் பூர்வமாக தெளிவாக நிச்சயப்படுத்தி, வினிச்சிதைகி நிச்சயப்படுத்தி சொல்லியிருக்குது அப்படின்ட்டு சொல்லுது. 5வது ஸ்லோகம். இனி மகாபூதானி அகங்காரக புத்திஹி அவ்யக்தம் ஏவ ச இந்திரியாணி தச ஏகம் ச பஞ்ச ச இந்திரிய கோச்சராக. மகாபூத்தானி அதில் உள்ள ஈயும் அகங்காரக அதுவும் சேரும்போது மகாபூத்தான்யகங்காரக அப்படின்னு மாறும். அந்த அகங்காரக விசர்க்கம்
நாம் அந்த இடத்துல மூச்சு விடுறதுனால அப்படியே சொல்ல போகிறோம். ஒருவேளை நம்ம மூச்சு விடாமல் அடுத்த வார்த்தையும் சேர்த்தே சொல்ல தொடங்கினோம்னா அது மென்மையான எழுத்து பா. அதனால அந்த விசர்க்கம் நமோ நாராயணா மாதிரி ஓவா மாறிடும். அப்போ அகங்காரோ அப்படின்னு வரும். ஆனால் நம்ம இந்த இடத்துல மூச்சு விடுறதுனால அகங்காரக அப்படின்னு சொல்ல போகிறோம். பொதுவாக புஸ்தகத்தில் அச்சிடப்படுற முறை எப்படி இருக்கும்னா நம்ம மூச்சு விடாமல் ஒவ்வொரு வரியும் சொல்லிடணும் அப்படிங்கிறக்க வேண்டி அச்சிட்ருப்பாங்க. நம்ம இப்போ தானே எல்கேஜி யூகேஜி படிக்கிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம். நல்ல எக்ஸ்பர்ட் ஆன பிறகு நாம் அப்படி மூச்சு விடாமல் சொல்லுவோம். அடுத்தது புத்திஹி விசர்க்கம். அடுத்தது கடின எழுத்து வரலைங்கிறதுனால அது வந்து இர்ரா மாறிடும். அப்போ புத்திர். அடுத்தது அவ்யக்தம். அந்த இரு ஆவும் சேர்ந்து ராவா மாறிடும். அப்புறம் அவ்யக்தம் இம்மு. அடுத்தது ஏ. எப்போவுமே மெய்யெழுத்தும் அடுத்தது உயிரெழுத்தும் வந்துன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும். அதனால இங்கே இம் ஏ சேர்ந்து மேன்னு மாறி அவ்யக்தமேவ அப்படின்னு மாறும். எல்லாம் சேரும்போது புத்திர் அவ்யக்தமேவ அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது வரியில தச ஏகம் 10 1 அது ரெண்டும் சேரும்போது தசைக்கம் அப்படின்னு மாறிடும். நமக்கு கங்கே சே யமுனே சைவல யமுனே ச ஏவதான் வார்த்தை, ஒரிஜினல் வார்த்தை. ச ஏவ சேரும்போது சைவன் மாறிடும். அது மாதிரி ச ஏகம், அதாவது ஆவுக்கு அடுத்தது ஏ வந்தால் ரெண்டும் சேரும்போது ஐயா மாறிடும். இது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா வரும். இங்கே அந்த ஆவும் ஏயும் வந்ததுனால அது தசைக்கம் அப்படின்ட்டு மாறிடுது. அப்புறம் ச இந்திரிய. இந்த இடத்துல ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏவா மாறும். அப்புறம் 2 ரூல் நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏவா மாறும். ஆவும் ஏவும் சேர்ந்தா ஐயா மாறும். இங்கே அதனால சேந்திரிய அப்படின்னு பார்த்தோம் மாறி சேந்திரிய கோச்சராகா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சேர்த்து படிச்சா மகாபூதான்யஹங்காரஹ மகாபூதான்யஹங்காரஹ புத்திரவ்யக்தமேவ ச புத்திரவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகஞ்ச. அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல விட்டு போச்சு. உங்களுக்கு இப்போ பழகிருக்கும், தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்கிறேன். தசைகம் இம் இருக்கு, அடுத்தது சா வந்திருக்கு. அந்த அனுஸ்வாரம் சா வந்ததுனால இஞ்சு அப்படின்னு மாறிடும். அப்போ தசைகஞ்ச இந்திரியாணி தசைகஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சராஹ பஞ்சசேந்திரிய கோச்சராஹ மகாபூதான்யஹங்காரஹ புத்திரவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சராஹ. சொல்லப்போனால் நாம் இங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு அப்புறம் முன்னாடி போய் படித்தோம்னா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அங்கே வெறுமனே வார்த்தைகளால் சொன்னதுக்கெல்லாம் டீட்டெயிலுக்கு சொல்கிறாரு. இதில் வந்து இந்த 5வது ஸ்லோகம் வந்து 7வது ஸ்லோகத்தில் பூமி ராப்போனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச நினைக்கிறேன் 4வது ஸ்லோகம் நினைக்கிறேன். 7வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம். அதை அந்த இதை ஒட்டி சொல்கிற விஷயந்தான் இங்கே. மகாபூதானி அகங்காரக புத்திஹி அவ்யக்தம். இதுதான் அங்கே வந்து கம் மனோபுத்தி ரேவச்ச, அதுக்கு அடுத்ததில் அவ்யக்தங்கிறதையும் பகவான் சொல்லியிருப்பார். அந்த இதை இங்கே பகவான் சொல்கிறாரு. அப்புறம் இந்திரியாணி தச ஏகம்.
இதில் 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் நம்ம 2 பிரிக்கிறோம். அறியக்கூடிய புலன்களை நாம் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தொழில் செய்யக்கூடியதை கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் இளநிலையில் பொதுக்குறிப்புகளில் வருது. மெய்வாய் கண்மூக்கு செவி இது 5 நமக்கு அறிவை தருது, அதனால இது ஞானேந்திரியங்கள். அப்புறம் வாக் பாத பாணி பாயு உபஸ்தம் அப்படின்னு 5, இது 5மே தொழில் செய்யக்கூடியது, அதனால இந்த 5ஐயும் கர்மேந்திரியம் சொல்லுவோம். அப்படி 10 கூட மனசு, அப்போ 11, அப்படி 11 இந்திரியங்கள். இந்த இடத்துல பகவான் 11 இந்திரியங்கள் சொல்றாரு. 15வது அத்தியாயம் இனிமேல் தான் வரப்போகுது இல்லை, 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம யோகம் அப்படின்னு பேர் இருக்கு. அதில் ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவத்தே அப்படின்ட்டு பகவான் சொல்வார். அதாவது 9வது ஸ்லோகம், ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ரசனம் கிராணம், இது செவி, நம்ம மெய்வாய் கண்மூக்கு செவி, இதைத்தான் சமஸ்கிருதத்தில் சொல்றார். கூட மனசும் சேர்ந்து 6 விஷயங்களையும் அடிப்படையாக வச்சு இந்த ஜீவனானவன் வெளி உலகத்தை அறிந்து கொள்கிறான், அனுபவிக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல பகவான் சொல்றாரு. அடுத்தது இந்திரிய கோச்சராகா அப்படிங்கிறது, பஞ்ச இந்திரிய கோச்சராகா அப்படிங்கிறது இந்திரியங்களால கிரகிக்கக்கூடிய விஷயங்கள். காதுனால ஒலி, கண்ணுனால ஒளி அல்லது வடிவம், மூக்குனால மனம், இந்த மாதிரிப்பட்ட இந்திரியத்தினால கிரகிக்கக்கூடிய விஷயங்கள் தன்மாத்திரைகள் சொல்லுவாங்க, அல்லது இந்திரிய விஷயங்கள் சொல்லுவாங்க. 3வது அத்தியாயத்திலிருந்தே பகவான் இந்த விஷயத்தை பேசிட்டு வர. இந்திரியாணி இந்திரிய அர்த்தான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை 3வது அத்தியாயத்தில் 33வது ஸ்லோகத்தை ஒட்டி இந்திரிய அர்த்தான் அப்படின்னு பகவான் சொல்லுவார். அதுதான் இங்கே இந்திரிய கோச்சராகன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது அதை சேர்த்து படிச்சுட்டே எனக்கு எப்படி தானே. அடுத்த ஸ்லோகம் 6வது, இச்சா துவேஷக சுகம் துக்கம் சங்காதக சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரம் உதாஹிருதம். துவேஷக விசர்க்கம் இருக்கு. அந்த விசர்க்கம் அடுத்தது சா வந்ததுனால நீங்க நம்ம அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சா தா 2 ஒரே வரிசையில் இருக்கும். இந்த சா தா 2 வந்ததுன்னா அது இஸ்ஸா மாறும் விசர்க்கம். சா ஷா வந்ததுன்னா இஷா மாறும். உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்ல தெரிஞ்சது நமஸ்தே, நமக தே, அதான் வார்த்தை, நம்ம நமஸ்தேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே துவேஷக சுகம்ங்கிறது துவேஷ சுகம், இஸ் அப்படிங்கிறது கூட வரும். விசர்க்கம் இஸ்ஸா மாறிடும். அடுத்தது சுகம் துக்கம். இந்த சுகம்ல இம்மு அனுஸ்வாரம் என்ன ஆகும், அடுத்தது தா வாரதுனால இன்னா மாறிடும். அப்போ சுகம் துக்கம் அப்படின்ட்டு வரும். அதுக்கு அடுத்தது சங்காதக விசர்க்கம், அடுத்தது சா வந்திருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், அது எப்படி மாறும்? விசர்க்கம் சா வந்தா எப்படி மாறும்? அதனுடைய ஜோடியான இஷா மாறிடும். அப்போ சங்காத சேதனா அப்படின்னு மாறும். திருத்திஹி. அதுக்கப்புறம் ஏத்தத்து க்ஷேத்திரம், 2ஐயும் சேர்த்து எழுத முடிஞ்சதுனால சேர்த்து எழுதியிருக்காங்க. அது கூட்டெழுத்தாக எழுத முடிஞ்சதுனால எழுதியிருக்காங்க, மற்றபடி அது 2 வார்த்தை தான். சமாசேன சவிகாரம் இம்மு, அடுத்தது ஊ இருக்கிறதுனால 2ம் சேர்ந்து 3 மாறிடும். சவிகாரம் உதாகிருதம்.
சேர்த்து படிப்போம். இச்சா துவேஷ சுகம் துக்கம். இச்சா துவேஷ சுகம் துக்கம். சங்காதச்சேதனா திருதிஹி. சங்காதச்சேதனா திருதிஹி. ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன. ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன. சவிகாரமுதாஹ்ருதம். சவிகாரமுதாஹ்ருதம். இச்சா துவேஷ மன்னிக்கணும், வேற ஒரு ஸ்லோகம் இது மாதிரி இருக்கு, அது வாயில வந்து இச்சா துவேஷ சுகம் துக்கம். சங்காதச்சேதனா திருதிஹி. ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன. சவிகாரமுதாஹ்ருதம். விருப்பு வெறுப்பு, அதான் இச்சா துவேஷம். சுகம் துக்கம், இன்ப துன்பம். சங்காதः ஒரு கூட்டு சேர்க்கை. சயின்ஸ்ல சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிமெண்ட்ஸ் அப்படின்னா தனிமம், சேர்மம்னா அதுக்கு என்னது இங்கிலீஷு? காம்பவுண்ட், அந்த மாதிரி அர்த்தம் தான். ஆனால் கெமிஸ்ட்ரியில் அதுக்கு ஒரு வேற ஏதோ எலிமெண்ட்ஸ்னா, இப்போ கோல்டு அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர்லாம் காம்பவுண்டு அப்படிதானா? சரி, அது மாதிரி சேர்க்கையானதை வந்து தமிழில் அதை சேர்மம்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சங்காத்தக அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உடல் இந்திரியங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால சங்காத்தக. சேத்தனா அப்படின்னா அறிவு. திருதிஹி உறுதி. இதில் வந்து டெக்னிக்கலாக என்ன விஷயம் அப்படின்னா, பகவான் வேற சில பேரை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஆத்மாவுடைய குணங்கள்னு நினைக்கிறாங்க. இதுவும் ஆத்ம குணங்கள் கிடையாது, அது தப்பு. இதுவும் க்ஷேத்திரம் தான். விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், இதெல்லாமே நம்முடையது கிடையாது, நமக்கு அந்நியமானது தான். நாம கிடையாது, நமக்கு அந்நியமானது தான். அதுவும் க்ஷேத்திரம் தான் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். ஏதத் சமாசேன க்ஷேத்திரம், இது எல்லாமே மொத்தமாட்டு உடம்பு, ஆப்ஜெக்ட், நாம சப்ஜெக்ட் கிடையாது. சவிகாரம் உதாகரம், அதனுடைய வேறுபாடுகளோட எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு பகவான் சொல்றார். நம்ம அதை பற்றி கூடுதல் விஷயங்கள் அந்தந்த ஸ்லோகங்கள் வரும்போது பார்த்துருப்போம். அது சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும். மொட்டையாக ஒரு ஸ்லோகத்தை படிச்சுட்டு போகிறது வரைக்கும் சின்ன அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டே போனால் ஒருவேளை அது பின்னாடியோ முன்னாடியோ நமக்கு பிரயோஜனப்படும். இப்போ தொடங்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. உயர்நிலையில் இந்த ஸ்லோகங்கள் பாடத்தில் இருக்குது. 11வது ஸ்லோகம் வரையிலும் நமக்கு ஆத்ம சாதனையில், ஆன்மீக வழியில் போகக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, உதவியானது. சீக்கிரமாக நமக்கு நிம்மதியை, கடவுள் அனுகிரகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு பகவான் சொல்ல போறாரு. அது ஒரு சுமார் 20 எண்ணம் சொல்ல போறாரு. இந்த 7ல் ஆரம்பிச்சு 11 வரை பார்ப்போம். ஒன்னா அமானித்துவம், அதம்பித்வம், அஹிம்சா. எனக்கு ஏதோ யாரோ இன்னு சொன்னது மாதிரி கேட்குது. இம்மு தான். ஹிந்திக்காரங்க அஹிம்சான்னு சொல்லுவாங்க, ஆனால் அஹிம்சா தான். அஹிம்சா,
க்ஷாந்திஹி ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரஹ. எத்தனை வந்தது? அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்திர், ஆர்ஜவம், ஆச்சாரியோ உபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரஹ. 9 விஷயம் இந்த ஒரு ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். திமிரு பிடிச்சு திரிகிறது, மானித்துவம், அதனால அப்படி இல்லாமல் இருக்கிறது, அடக்க ஒடுக்கமா பணிவோடு இருக்கிறது. அமானித்துவம், அதம்பித்துவம், என்ன போல யார் உண்டு அப்படின்னு டம்ப அடிச்சு நடக்கிறது, தம்பம் இல்லாமல் இருக்கிறது அதம்பித்துவம். அஹிம்சா, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கிறது, கெடுதல் நினைக்காம இருக்கிறது. சில ஆசாமிகளுக்கு பொழுது போகலைன்னா அடுத்தவங்களை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, அடுத்தவங்க மனசு சங்கடப்படும்படியா ஏதாவது சொல்லுவாங்க. இவங்களுக்கு நேரம் போகலைங்கிறதுக்கு நம்ம தான் கிடைச்சோம். அவங்களுக்கு மனம், வாக்கு, காயம், இந்த 3 நாளையும் நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடாது. அது அஹிம்சை. க்ஷாந்திஹி அப்படிங்கிறது பொறுமை. மற்றவர்கள் தனக்கு ஒரு அபராதம் பண்ணி இருந்தாலும் அதைக்கு நாம பதில் வினை ஆற்றாமல் இருக்கிறது அப்படின்னு சங்கரர் பர அபராத பிராப்தௌ அவிக்ரியா அப்படின்னு சங்கரர் சொல்றாரு. கிட்டத்தட்ட இதே தான் நம்ம 2வது அத்தியாயத்துல 12, 13, 14 அந்த 13, 14 ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் வரும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகம் ஆபாயினோ நித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. சுகதுக்கெல்லாம் வரும், இன்பு துன்பெல்லாம் வரும், பொறுத்துக்கோ அப்படின்னு பகவான் சொல்லுவாரு. அதை சங்கரர் வேறொரு இடத்துல சொல்லும்போது பொறுமைனா என்ன, திதிக்ஷைனா என்னன்னு சொல்லும்போது சிந்தா விலாபரகிதம், அலட்டிக்காம கவலைப்படாம, அப்புறம் பதிலுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறது, இதுக்கு திதிக்ஷா அப்படின்னு பேரு. பொறுமை கடலினும் பெரிது. நாம் அந்த மாதிரி பொறுத்தோம் அப்படின்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார், அது நம்முடைய எதிரி நமக்கு தோஷம் செய்தானா அந்த ஆளுக்கு தான் பாதிக்கும். அது க்ஷாந்திஹி. அடுத்தது ஆர்ஜவம். அர்ஜுனனுக்கு பேரே கூட இந்த இதுல இருந்து வந்திருக்கலாம். ருஜு பாவக, அதாவது ஸ்ட்ரைட்டா இருக்கிறது. மருத மரம்னு ஒரு மரம் உண்டு. நான் அந்த மரத்தை பார்த்துருக்கோம்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. மருது சகோதரர்கள்னு பிரபலமானவங்க அந்த மரத்தை ஒட்டி தான் அவங்களுக்கு பேரு. அந்த மருத மரம் நெட்டையா நேரா வளரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மரத்தை தெரியும். எப்படி தெரியும்னா, என்ன இலை இலை இந்த பக்கம் இருக்கா, இந்த மருதம் கோடெல்லாம் இருக்கு, அதனால இது மரம் இருக்குமா இருக்கும். கிருஷ்ணனுக்கு ஒரு பேரு தாமோதரன் பேரு. அந்த பேரு இந்த மருத மரத்தினால வந்தது. அவரு உரல கட்டி போட்டாங்க, வயத்துல கயத்தை கட்டி போட்டால தாம உதரன். தாமம்னா கயறு, உதரம்னா வயறு, அதனால தாமோதரன் பேர் வந்தது. இவர் இதில் கயத்தை கட்டிட்டு என்ன பண்ணாரு, இழுத்துக்கிட்டே தோட்டத்துக்கு போய் 2 மரத்தை சாச்சார் இல்லையா. அந்த 2 மரமும் மருத மரம். நாரதர் சாபத்தினால குபேரனுடைய பிள்ளைகள் மணிகூபரர்கள் அங்கே மரமாக நின்னாங்க. கிருஷ்ணன் அவங்கள சாப விமோசனம் அடைவதற்காக வேண்டி அப்படி பண்ணாரு. அந்த மரம் மருத மரம் தான். அர்ஜுன மரம், யமளார்ஜுனம் அப்படின்னு ஒருவேளை மலையாளத்திலேயோ சம்ஸ்கிருதத்திலேயோ வரலாம். யமளனா 2, அர்ஜுனம்னா மருத மரம். யமளார்ஜுனம்னா 2 மருத மரத்தை சாச்சாரு அப்படின்னு. அதனால அர்ஜுனன்
அப்படின்னா நேர்மையானவன், நேரானவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி நேர்மையா இருக்கிறது ஆர்ஜவம். அடுத்தது என்னதான் பாய்ப்பேன், கர்ணனை கொல்லதுக்கு வாய்ப்பு வந்தவரும் சும்மா அம்பு விடாம இருந்தான். அப்புறம் அர்ஜுன் அவருக்கு நல்ல புத்தி, கிருஷ்ணன் அவருக்கு நல்ல புத்தி சொல்லி அம்பு விட வைக்க வேண்டியிருந்தது. அது மாதிரி இவங்களுக்கு திறமை இருந்தது, எப்போ வேணாலும் கொண்டிருக்கலாம் துரியோதனாதியர்களை. அது சபையில் சூதாடும் போதானாலும் சரி, இல்லை பாஞ்சாலி சுயம்வரத்து சமயம்னாலும் சரி, எப்போ வேணாலும் அவங்க கொண்டிருக்கலாம். ஏன்னா இவங்களை கொல்ல முயற்சி பண்ணி தப்பிச்சு தான் பாஞ்சாலி சுயம்வரத்துக்கே வராங்க. ஆனால் இவங்க எப்போதுமே அவங்கள அப்படி கொல்லணும்னு நினைச்சதில்லை. ரொம்ப ஓவரா நேர்மையாக போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஆர்ஜவம், நேர்மை. அடுத்தது நான் அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாங்கிறதுக்காக வேண்டி தான் ஆச்சாரிய உபாசனத்தை சேர்த்து சொன்னேன். ஒரே கருத்து அதில் வருதுன்னு தெரியறதுக்காக வேண்டி குருவினை வழிபடுதல், குருவினை வணங்குதல். ஏன்னா நமக்கு கடவுள்கிட்ட போகிறதுக்கான வழி, நல்ல வாழ்க்கைக்கான வழி, ஆன்மீக வாழ்க்கைக்கான வழி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆச்சாரியர்கிட்ட தான் வரும். ஆச்சாரியர் தான் நமக்கு சாஸ்திரத்தை சொல்லி தருவார், சாஸ்திரம் தான் நமக்கு கடவுளை காட்டி தரும். அப்போ அந்த ப்ராசஸில் ஆச்சாரியர் ஒரு முக்கியமான இடங்கிறதுனால அவரை வழிபடுதல். அடுத்தது சௌச்சம், சுச்சி அதிலிருந்து வந்தது சௌச்சம், தூய்மையாக இருக்கிறது. சொச்சு பாரத் இதிலிருந்து தான் வந்தது, சுச்சியில இருந்தா சொச் பாரத் வந்தது. சௌச்சம் தூய்மை. அடுத்தது ஸ்தைரியம், ஸ்திரமா இருக்கிறது, ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறது ஸ்தைரியம். ஸ்திரம்ங்கிறது ஸ்தைரியம்னு மாறுது. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இது இருக்கு. எப்படி வசுதேவன் வாசுதேவனா மாறுது, ஹிமவான் ஹைமவத்தியா மாறுது, ஈஸ்வரன் ஐஸ்வர்யமா மாறுது, அதே மாதிரி ஜனகன் ஜானகியா மாறுது, பர்வதராஜன் மகள் பார்வதியா மாறுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தத்திதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடி மாதிரி இது ஸ்திரா ஸ்தைரியம்னு மாறுது, உறுதியா இருக்கிறது. உறுதினா எது? எனக்கு நீ சினிமா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுல இல்லை, கடவுளை அடையணுங்கிறது இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளைகள் அப்புறம் வீட்டில் போய் சொல்லுவேன், ஏமா சாமி சொல்லி உறுதியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது ஆத்ம வினிகிரக. மனச அல்லது மனசுன்னே வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆத்மான்னா ஆத்மா ஒரிஜினல் அந்த ஆத்மாவை எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரிஜினல் ஆத்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதாவது போக்கில் தூய்மையாக இருக்கும். இந்த இடத்துல மனசு அதை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துறதுனா எப்படி? நாம நம்முடைய லட்சியம் எதுவோ அந்த லட்சியத்தை பார்த்து மட்டும் போகணும். நம்ம திசை திரும்பக்கூடாது, கவனம் செதறக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு ஆத்ம வினிகிரகன் பேரு. முக்கியமா நல்ல வழியில சங்கரன் சொல்றாரு, பிரவருத்தஸ்ய சன்மார்கே ஏவ நிரோதக. சர்வத பிரவருத்தஸ்ய, எல்லா திசைகளையும் அலையக்கூடிய மனசை நல்ல வழியில மட்டும் கொண்டு செலுத்துறது ஆத்ம வினிகிரக அப்படின்னு பேரு. இந்த 9 விஷயங்களும் நாம நம்ம வாழ்க்கையில கொண்டு வர பார்க்கணும். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இதை படிக்கிறோம் புரியுது, ஆனால் சமயத்தில் கை கொடுக்க மாட்டேங்கு. உடுக்கிழந்தவன் கை போல கை கொடுக்கணுமே, ஆனால் அப்படி கை கொடுக்க மாட்டேங்க. கஷ்டம் வரும்போது வர சங்கடப்படுத்தனே செய்யுது, நிலக்குலன்னு சொல்கிறோமே அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மகிட்ட ஏதாவது கொஞ்சம் குறைவு இருக்கலாம். இதெல்லாம் நாம் வளர்க்க அது சரியாகும். நான் இது சேர்த்து ஒரு தடவை படிச்சேன்னா இல்லை. அமானித்வமதம்பித்வம் அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம். நான் நினைக்கிறேன் அதை எப்படி சேரும்னே நான் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன்.
அமானித்துவம் இம்மு, அடுத்தது ஆ வரதுனால அது இம்மும் ஆவும் சேர்ந்து மாவா மாறிடும். அப்புறம் அதம்பித்துவம் வந்து நாம் அந்த இடத்துல மூச்சு விடுறதுனால நம்ம அதம்பித்துவம் நிறுத்த போகிறோம். புத்தகத்தில் வந்து சேர்த்து எழுதியிருக்காங்க. அடுத்த ஆ வரதுனால அதுவும் சேர்ந்து மஹிம்சாங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. நாம் மூச்சு விடுறதுனால அஹிம்சான்னு சொல்ல போகிறோம். அடுத்தது க்ஷாந்திஹி விசர்க்கம், அடுத்தது கடின எழுத்து வராததுனால அது வந்து இர்ரா மாறும். பொதுவாக விசர்க்கம் பெரும்பான்மையும் மாறுறது இர்ரா தான் மாறும். விதிவிலக்கான இடங்கள்ல தான் வேற விதமாக இருக்கும். அப்போ அந்த இர்ரும் அடுத்தது ஆவும் சேர்ந்து ராவா மாறி க்ஷாந்தி ரார்ஜவம் அப்படின்னு மாறும். ஆச்சாரிய உபாசனம் சேரும்போது ஆச்சாரியோபாசனம். உதய சூரிய உதயம் சேரும்போது சூரியோதயம். அதே மாதிரி இது ஆச்சாரியோபாசனம். அப்புறம் சௌச்சம், ஸ்தைரியம் இம்மு, அடுத்தது ஆ வரதுனால ஸ்தைரியம் ஆத்ம. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தா மாறுது. அவ்வளோதான். வினிகிரக அப்படின்னு வருது. மறுபடி படிக்கிறேன். அமானித்வமதம்பித்வம் அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ அமானித்வமதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. அடுத்த ஸ்லோகம் 8. இந்திரிய அர்த்தேஷு வைராக்யம் அனஹங்காரஹ ஏவ ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். அந்த துக்க அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல அஹன்னா சொல்ற மாதிரி, எக்கு அஹுது சொல்றோம், அது மாதிரி சொல்லணும். விசர்க்கத்துக்கு பிறகு கா வருது, கடின எழுத்து, அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்திரிய அர்த்தேஷு சேரும்போது இந்திரியார்த்தேஷு அப்படின்னு மாறும். வைராக்கியம் அனஹங்காரக இம்மு ஆவும் சேர்ந்து உயிர்மை எழுத்தா மாறும். வைராக்கியம் அனஹங்காரக அது புத்தகத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வைராக்கியம்னு மூச்சு விட போகிறோம். ஆனால் நம்ம வைராக்கியம் சொல்லி அனஹங்கார அப்படின்னு எடுக்க போகிறோம். அடுத்தது அனஹங்காரக விசர்க்கம் இருக்கு. அடுத்தது ஏ வர்றதுனால அந்த விசர்க்கம் வந்து மறைஞ்சிடும். அப்போ அனஹங்கார ஏ வச்ச அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி ஒரு பட்டியல் பிடிச்சிருக்கு. இதில் எல்லாத்துலேயும் வியாதி துக்க இது வரைக்கும் அந்த பட்டியல் வருதுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய தோஷங்களை அனுதர்ஷனம் பார்க்கறது அப்படின்னு. இதில் தோஷ அனுதர்ஷனம் சேரும்போது தோஷானுதர்ஷனம் வரும். இது மொத்தமும் ஒரே வார்த்தை. இப்போ அதனால நாம் வந்து இடையில மூச்சு எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து பிரிக்கக்கூடாது. கணவன் மனைவியை பிரிக்கக்கூடாது, பசு கண்ணை பிரிக்கக்கூடாது, பிரிக்கணும் கொடுக்க கூட போகக்கூடாது.
அந்த மாதிரி வேள்வி தீயும் அந்த ஆச்சாரியனுக்கு கொடுக்க போகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பெரியவங்க சென்சிட்டிவாக இருந்திருக்காங்க. அது மாதிரி இது ஒரு காம்பவுண்டு, இதையும் பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை நம்ம மூச்சு விடாமல் சொல்லியே தீரணும். அதனால தம் கட்டிக்கிட்டு தொடங்கிட வேண்டியதுதான். இப்போ இதில் 9 பார்த்துருக்கோம். அடுத்தது இந்திரிய அர்த்தேஷு வைராக்கியம் 10, அனகங்காரக 11, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் எத்தனாச்சு? 13, 12, 9 பிடிச்சோம். இதுல 3 விஷயம் சொல்லியிருக்கு, 12. சரியா? இதுல இந்திரிய அர்த்தேஷு வைராக்கியம்னா இந்திரியங்கள் எந்தெந்த விஷயங்கள்ல போகுமோ ஆசைப்படுமோ அதுல எல்லாம் பற்றில்லாம இருக்கிறது. கிடைச்சா சரி, கிடைக்கலன்னா சரி. வீட்டில் லட்டு அப்பா வாங்கிட்டு வந்தாங்க, அம்மா லட்டு தந்தாலும் சரி தரலைனாலும் சரி, லட்டா இருந்தாலும் சரி அல்வா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி, அப்படி இருக்கிற மனநிலை வைராக்கியம்னு பேர். பொதுவாக நம்ம ஊர்ல வைராக்கியம்னா கோவம், கலை வச்சுட்டு போயிட்டா ரொம்ப வைராக்கியத்தோட இருக்கா, அந்த அர்த்தம் இல்லை. பற்றில்லாம இருக்கிறது, கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி, அப்படி ஏத்துக்கிற மனோபாவத்துக்கு இந்திரிய விஷயங்கள்ல. அடுத்தது அனகங்காரம், அகங்காரம் இல்லாம இருக்கிறது, அது அனகங்காரம். அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியம். இத்தனை விஷயங்கள்ல தோஷத்தை பார்க்கணும். ஒன்று ஜென்ம பிறப்பு, அடுத்தது மிருத்யு இறப்பு, அடுத்தது ஜரா முதுமை, இதுல இருந்தா ஜெரியாட்ரிக் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையும் வந்திருக்கணும். அடுத்தது வியாதி நோய், பிணி மூப்பு சாக்காடு புத்தருடைய உபதேசத்துல வரும்னு நினைக்கிறேன். நோய் வர்றதை தவிர்க்க முடியாது, முதுமை அடைகிறத தவிர்க்க முடியாது, இறக்கிறத தவிர்க்க முடியாது. அதுதான் முதுமைங்கிறது ஜரா, நோய்ங்கிறது வியாதி, மிருத்யுங்கிறது இறப்பு. இதுல பிறப்பும் சேர்த்து போட்டுருக்கு. ஏன்னா பிறக்கிறதும் அவ்வளவு ஈஸி இல்லை, பிறக்கிறதும் ஒரு கஷ்டமான வேலை தான். குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி உலகத்திலே மிக மிக வேதனையான விஷயம் அப்படின்ட்டு பிரசவத்தை சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. அதனால ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க, இதுக்கு கூட இது போக மிச்சம் மீது ஏதாவது துன்பங்கள் இருந்தா அதையும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்கிறது, இது ஒரு குணம். இப்படி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பிறப்பு இறப்பு இதுல எல்லாம் துன்பம் வராது. முதுமை, நாம வயசாகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனை தராது. நோய் நொடி வந்தா நமக்கு கவலை வராது. உடம்புன்னு இருந்தா நோய் நொடி வரத்தான் செய்யும். நம்ம அதுக்கு அறிஞர்கள் ஆயுர்வேதம் சித்தா இதை மாதிரி எல்லாம் நூல்கள் இருக்கு, அதில் நம்ம என்ன மாதிரி வாழணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நாம கடைபிடிக்க முயற்சி பண்ணி தவிர்க்க முயற்சி பண்ணணும். அதையும் தாண்டி அவங்களே மருந்து வச்சிருக்காங்க, மருந்து சாப்பிட்டுக்கணும். அதுக்கு மேல அதை அலட்டக்கூடாது. நோய் நொடி வரதான் செய்யும், தவிர்க்க முடியாது, அதில் அலட்டிக்க கூடாது. அதுக்கு போக வாழ்க்கையிலையும் துக்கங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும், அதுக்காக வேண்டி நாம தோன்றக்கூடாது. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பத் முறுதல் இளன் அப்படின்னு வள்ளுவர் இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அதை ஒட்டின கருத்து தான் நீங்க ஸ்தித பிரஜன்ல இங்க பகவானும் 2வது அத்தியாயத்துல 54வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லுவார். அதனால நாம இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி கலங்கக்கூடாது. இதெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி. நம்ம வீட்லயும் யாராவது பிறப்பாங்க, பக்கத்து வீட்லயும் யாராவது பிறப்பாங்க, நம்ம வீட்லயும் யாராவது இறப்பாங்க, பக்கத்து வீட்லயும் யாராவது இறப்பாங்க, நம்ம வீட்லயும் முதுமை வரும், அவன் பக்கத்து வீட்லயும் முதுமை வரும், நம்ம வீட்லயும் நோயாளி இருப்பாங்க, பக்கத்து வீட்லயும் நோயாளி. பக்கத்து வீட்டுல இந்த கரண்ட் போனா தான் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுல கரண்ட் போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது பக்கத்து வீட்டுக்கு இதெல்லாம் உண்டுங்கிறதுனால துன்பமும் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்கு உண்டுங்கிறதுனால எல்லாருக்கும் உண்டு. பக்கத்து வீட்டுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் உண்டு. அதனால நாம இதை பத்தி அலட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லி சேர்த்து படிப்போம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம் இந்திரியார்த்தேஷு வைராக்யம்
अनहंकार एव च अनहंकार एव च जन्म मृत्यु जरा व्याधि दुःख दोषानुदर्शनम् जन्म मृत्यु जरा व्याधि दुःख दोषानुदर्शनम् इंद्रियार्थेषु वैराग्यम् अनहंकार एव च जन्म मृत्यु जरा व्याधि दुःख दोषानुदर्शनम् सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः यत्र योगेश्वरः कृष्णः यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः ध्रुवा नीतिर्मतिर्मम हरिः ओं तत्सत् सर्वं ब्रह्मार्पणमस्तु श्रीकृष्णार्पणमस्तु।